ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவாஸ் சென்னை சமையல். இன்றைக்கி சமையலில் புளியோதரை ரைஸ் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 3 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் நூக்கல், அது எள்ளு, கருப்பு எள்ளு, இது எல்லாத்தையும் நல்லா கடாயில் வாணலி வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெறும் கடாயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கடலைப்பருப்பு அதோடு கூட சேர்த்துக்கிறேன், ஃப்ரை பண்ணிக்கிறேன். எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் மறுபடியும் அதே கடாயில் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து கலந்தது 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் பெருங்காய பொடி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. வேர்க்கடலையில் நீங்கள் வேர்க்கடலையிலேயே வறுத்து தோல் சீவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போடுறேன். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஃப்ரை ஆகும்போது 10 காஞ்ச மிளகாவை பிச்சு இதில் போட்டுறேன். இதுவும் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி கரைச்சி 2 கிளாஸ் அளவுக்கு வந்தது. அதை தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். நான் கொஞ்சம் தண்ணியாக ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் கொஞ்சம் திக்காக பேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டதால், இல்லைனா நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி நல்லா சுண்டட்டும். அப்பப்போ ஓரத்தெல்லாம் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பொடியை எடுத்து 2 ஸ்பூன் இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சாப்பாடு வடித்து வச்சுருந்தேன். ஆல்ரெடி அதுக்கு ஆற வச்சுருக்கேன். அந்த ஆற வச்சுருக்க சாப்பாடோட கூட இது கலந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து அதிலே பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் ரைஸ் தெரியவே கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டும் பார்த்ததுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸில் எடுத்து கட்டிட்டேன். வாங்க புளியோதரை சாப்பிடலாம். நான் இதோட கூட உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் அப்பளம் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், அப்பளம் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. எந்த கமெண்ட் ஆனாலும் இதில் போடுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.